தற்போதைய அண்மை செய்தி. மாநிலங்களவையில் கடும் அமளி நடைபெற்று வருகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் மற்றும் வணிக சிலிண்டர் விலையேற்றம் தொடர்பாக மாநிலங்களவையில் கடும் அமளி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய இரண்டாவது அமர்வு நடைபெற்று வரும் நிலையில் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் நிலவி வரக்கூடிய போர் பதற்றங்கள் குறித்து விளக்கம் என்பதை அளித்து வருகிறார். மிக முக்கியமாக இஸ்ரேல், ஈரான், அமெரிக்க படைகளிடையே நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல் ஒரு பகுதியாக அமெரிக்க படைத்தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் மீது ஈரான் அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தி வருவதால் சர்வதேச அளவுல பொருளாதார பாதிப்பு மற்றும் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை என்பது ஏற்பட்டிருக்கிறது. உலக அளவுல கச்சா எண்ணெய் உற்பத்தியில முதன்மையான நாடுகளாக இருக்கக்கூடிய துபாய், கத்தார், சவுதி உள்ளிட்ட நாடுகள் முழுவதுமாக முடங்கி கிடக்கக்கூடிய நிலையில அங்கிருந்து பல நாடுகளுக்கு, இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படாமல் உள்ளதால் இந்தியா உட்பட பல நாடுகளில் எரிவாயு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் நாடாளுமன்றத்துல இன்று விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் உள்ளிட்டவற்றை எல்லாம் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்றி வருகிறார். அதுல பல்வேறு முக்கியமான அம்சங்களை எல்லாம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டு பேசி வருகிறார். குறிப்பா ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்க கூட்டுப்படைகளிடையே நடைபெற்று வரக்கூடிய போர் இது அவர்களுக்குமானது மட்டுமல்ல, அந்த பிராந்தியத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும், ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய கமேனி உள்ளிட்ட பலரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவை அனைத்துமே இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது என ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்துல தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்துல உடனடியாக இந்த விவகாரங்கள் தொடர்பாக உரிய நாடுகள் பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த நிலைமை இன்னும் மோசமடையாமல் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்திய அரசு சார்பாக நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கார். அதே நேரத்துல இஸ்ரேல் மற்றும் ஈரான், அமெரிக்க கூட்டுப்படைகளிடையே தாக்குதல் ஏற்பட்ட உடனே பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரங்கள் தொடர்பாக பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தை கூடி வெளிநாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்டு இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசித்ததாகவும், இவை மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்துல துறை சார்ந்த ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் தனித்தனி உரிய உத்தரவுகளை பிரதமர் நரேந்திர மோடி பிறப்பித்திருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் உள்ளிட்ட நாடுகள்ல சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்கள் தொடர்ச்சியாக அங்குள்ள தூதரகங்கள் மூலமாக மீட்கப்படக்கூடிய நடவடிக்கைகள், அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு சார்ந்த அறிவுரைகள் உள்ளிட்டவற்றை வழங்கி வருவதோடு இந்த போரில் 2 இந்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் ஒருவர் காணாமல் போயிருப்பதாக இதுவரை இந்திய அரசுக்கு அதிகாரப்பூர்வ தகவல்கள் பல நாடுகளிலிருந்து கிடைக்கப்பெற்றிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் என்பதை அளித்து பேசி வருகிறார். ஆனால் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையில எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில ஈடுபட்டு வராங்க. ஜெய்சங்கர் தன்னுடைய உரையை சில நொடிகளுக்கு முன்பு முடித்திருந்த போதிலும் கூட இன்னும் முழுமையான விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். கடும் அமளிக்கிடையே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் நீடித்து வரக்கூடிய இந்த போர் பதற்றம் மற்றும் இந்தியர்கள் மீட்பது உள்ளிட்டவற்றை குறித்து எல்லாம் விளக்கமாக வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.